டிராஃபிக்குன்னு தெரியல, நீங்களே திறந்து விட்றீங்கன்னா எப்படி சார் அது? இந்த துறை வந்து அரசு துறை தானே, நீர்வளத்துறை அரசு துறை. மக்கள் பிரதிநிதிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லல, மரபுன்னா காலங்காலமாக எப்போயுமே நானும் ஒரு 3 வருஷம் திறந்து விட்ருக்கேன். போன வருஷமும் சொல்லாமல் கொள்ளாமல் திறந்துட்டீங்க. தப்பு கிடையாது, நீங்கள் தரங்க. நீங்களே வந்து ஆட்சியாளர்களாக நீங்களே மக்கள் பிரதிநிதியாக மாறுங்க. அது ஒன்று மக்கள் நல்ல சரி. இப்போ நான் தானே இப்போ ஊராக போகிறேன். திறந்துட்டாங்க, 500 அடி திறந்துருக்காங்கங்க. கொஞ்சம் கவனமாக இப்போ எல்லா ஊருக்கும் போகிறேன். 12-13 ஊர் ப்ரோக்ராம் போட்டு இப்போ போகிறேன். இதெல்லாம் தப்பு இல்லை, இது சொல்லணும்ல. இது நீங்களே மக்கள் பிரதிநிதி ஆகிட்டா அப்புறம் எது கவர்மெண்ட்டு அதிகாரிகளை கவர்மெண்ட் ரன் பண்ணிடலாமே? உங்கள் துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தெரியும். அண்மை செய்தியாக பார்த்துரைக்கிறோம். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 500 கன அடி வீதம் நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக செல்வப்பெருந்தகை அதிகாரியிடம் கேட்டு வருகிறார். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயஹரிஷ். ஜெயஹரிஷ், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். நேற்று மாலை செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து முதல் கட்டமாக 100 கன அடி நீரானது வெளியேற்றப்பட்டது. மேலும் அதனைத் தொடர்ந்து இன்று காலை 10 மணி அளவில் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 500 கன அடி உபரி நீரானது திறந்துவிடப்பட்டது. இதனை ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ செல்வப்பெருந்தகை அதிகாரியுடன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தண்ணீர் எவ்வளவு திறந்துவிடப்பட்டுள்ளது, பராமரிப்பு பணிகள் எவ்வாறு நடந்து வருகிறது என்பது குறித்தும் கேட்டிருந்தால், ஆய்வு முடிந்த பின் பொதுப்பணி ஆய்வு தனசேகரனும் எம்எல்ஏ செல்வப்பெருந்தகை அவரை மக்கள் பிரதிநிதியாக தனக்கு தெரியாமல் தண்ணீரை திறந்துவிட்டதில் 3 ஆண்டுகளாக நான் விட்டேன். கடந்த ஆண்டு கூட என்னிடத்தில் சொல்லவில்லை. நீங்க மக்கள் பிரதிநிதி ஆகிவிட்டால் பிறகு எதற்கு அரசாங்கம் பூசணிக்காய் தேங்காய் உடைத்து பூஜை போடுகிறார்கள் எனவும், மக்கள் பிரதிநிதிக்கு தண்ணீர் திறந்து சொல்லவில்லை, இவர்கள் எல்லாம் தண்ணீர் தொடக்கூடாது நினைக்கிறீர்களா, அங்கு ஒரு இருக்கிறார்கள் எனவும் தான் வரப்போகிறோம் என பொதுப்பணித்துறை அதிகாரியை வசைப்பாடிவிட்டு எம்எல்ஏ சென்றதால் சிறிது பரபரப்பானது ஏற்பட்டது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இங்கே நீர் திறப்பை முன்னிட்டு செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர் வரத்தை குறிப்பிட்டு நேற்று மாலை 100 கன அடி நீரானது நீர் வெளியேற்றப்பட்டது. இதன் நீர்வளத்துறை பொறுத்து நீர் திறப்பை முடிவு செய்த அதிகாரியிடம் நடவடிக்கையாக காட்டி செல்லப்பன்னிகள் பேசி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது.